ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் விதவிதமான ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து வடை. இந்த மாதிரி கருப்பு உளுந்து ஒரு ½ அன் முன்னாடி ஊற வச்சுட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் இஞ்சியும் போட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டு அப்படி விழுகணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லா மையம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு, ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பொடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரக பொடிக்கு பதிலாக ஃபஸ்ட்டே நீங்கள் ஜீரகம் போட்டு அரைச்சாலும் ஓகே தான். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து எப்பயும் போல் நம்ம நடுவில் அந்த ஹோல் மாதிரி போட்டு நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதாக. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இது. லேடிஸ்க்கு நல்லா இந்த மூட்டு வலி அந்த மாதிரிலாம் இருந்தால் இது ரொம்ப அடிக்கடி எடுத்துக்கலாம் எல்லாருமே. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் வடை மாதிரியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரவை வடை. இதுவுமே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம ரவை உப்புமா எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுவோம் அதே மாதிரி இதுவும் சீக்கிரமாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு வானிலையில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு தண்ணி விட்டுக்குங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகான் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றவங்க 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு ரவை போட்டு நல்லா இந்த மாதிரி உப்புமா பதத்துக்கு நல்லாவே ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிண்டிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே இந்த மாதிரி வடை மாதிரி தட்டுறதுக்கு வரும். கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குழி பண்ணி வடையாக தட்டிக்கலாம். சூடான எண்ணெயில் 1 பை 1 போட்டுவிடுங்க. சூப்பரான வடை 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து பேசுகிற நேரத்துக்குள்ளே டக்கில் போட்டு எடுத்துடலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வாழைப்பூ வடை. வாழைப்பூவே பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ வடை பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த வாழைப்பூ வச்சு என்ன செஞ்சாலுமே கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது கூட சோம்பு, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு கடைசியாக இந்த வாழைப்பூவையும் போட்டு ஒரு 2 ஓட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதை வெளியில் தெரிஞ்சால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் கடி போடும்போது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக எடுத்து வச்ச அந்த பருப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் பொரிச்சிடுங்க. சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. மொறுன்னு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க அடிக்கடி கேட்பாங்க. இதுக்கப்புறம் வாழைப்பூவில் உசிலி, பொரியல் இந்த மாதிரி எது செஞ்சாலுமே கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி ட்ரிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு மொறுன்னு. நெக்ஸ்ட்டு விதவிதமான பஜ்ஜி பார்க்கலாம். இதுவுமே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அடிக்கடி பண்ணுறது தான். நான் சொல்கிற எல்லாமே வந்து ஈஸியாக ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணக்கூடியது தான். இல்லை வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே எடுத்திருக்கேன் நான். எப்போதும் போல் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலந்துட்டு கொஞ்சம் சோடாப்பூவும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை 1 பை 1 டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சும்மா வாழைக்காய் பஜ்ஜின்னு பண்ணாமல் இந்த மாதிரி விதவிதமாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். புடலங்காயில் கூட பண்ணலாம், பீர்க்கங்காயில் பண்ணலாம். ஸோ சூப்பரான பஜ்ஜி டக்குன்னு ரெடி ஆயிரும். இல்லை பொட்டேட்டோ பஜ்ஜி ரொம்பவே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். வெங்காய பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு பாருங்கள். பிஸ்கட் பஜ்ஜி கூட நான் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். சேம் இதே தான். அதுவும் விதவிதமான பிஸ்கட்டில் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவையை வச்சு ஒரு குர்குரே பண்ணலாம். நார்மலாக கிடைக்கிற குர்குரே மாதிரி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தா மாதிரி இருக்கும். குர்குரேன்னு நினச்சி அவங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்ம வாண்டியில் 1 கப் தண்ணி விட்டு கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் போட்டுட்டு 1 கப்பு ரவையை போட்டு நல்லா கிண்டிடலாம். ஒரு பாதி ரவை வெந்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் கொஞ்சம் இந்த மாதிரி மசிச்சு போட்டுட்டு நல்லா ஆறுனக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பிடிக்க வரும். சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஹோல் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொறு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவல் போகும்போதெல்லாம் நான் மேக்ஸிமம் இது தான் பண்ணி எடுத்துகிட்டு போவேன்.
இதுக்கு உள்ளே மேகி மசாலா இல்லாட்டி ஏதாவது ஒரு மசாலா உள்ளே போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா இப்போ ஷேக் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா குறுக்குறே மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பசங்களுக்கு ரொம்பவே இது பிடிக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இட்லி மாவில் பண்ணுற போண்டா. இதுக்கு 5 நிமிஷம் கூட ஜாஸ்தி தாங்க. டக்குன்னு எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா போட்டு எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சாப்பரில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு 1 2 நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க, கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணும்போது 1 2 வாயில் கடி போடும்போது கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இட்லி மாவு கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கலந்தால் போதும். ரொம்ப கலந்துடாதீங்க, ரொம்ப முறுமுறுன்னு ஆகிரும், எண்ணெய் பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மிக்சியில் சாப் பண்ணதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு கலந்து போட்டிங்கன்னா சூப்பரான இட்லி மாவு போண்டா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இது கூட சட்னி இட்னி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுடலாம். சூடான எண்ணெயில் இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி போட்டுடுங்க. நல்லா உப்பி சூப்பராக இருக்கும். வெள்ளையப்பை பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெள்ளையப்பத்துக்கு ப்ரொசீஜர் பெருசாக இருக்கும், நைட்டே ஊற வச்சு பண்ணி செய்யணும். பட் அதே டேஸ்ட் வந்து 5 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் உளுந்து வடை தான். உளுந்து வடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பட் நிறைய பேருக்கு இது எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. டக்குன்னு அந்த மாவு கொஞ்சம் குழஞ்சிருச்சுனாலும் வராது, எண்ணெய் பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ப்ரொசீஜர் சரியாக வராது. அதுக்கு உளுந்தை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். கெட்டியாக அரைச்சிங்க. ரொம்ப தண்ணி தெளித்து நம்ம இட்லி மாவுக்கு அரைக்கிறாமல் அரைக்கணும் இல்லை. 1 2 கொஞ்சம் குறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எதுனாலும் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சிங்கன்னா நல்லா பால் மாதிரி கையில் பிடிக்க வரணும். அதுதான் இப்போ இதுக்கு பக்குவம். நடுவில் ஹோல் போட்டு இப்படி எல்லாத்தையும் சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அது வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டுக்கிறனால முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் அந்த வடை. சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம், தயிரில் போட்டு சாப்பிட்லாம். விதவிதமாக இந்த வடையை உங்களுக்கு எப்படி இஷ்டமோ பண்ணி சாப்பிட்லாம். சைடிஷ் கூட தேவையே கிடையாது, அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் வச்சு அப்பம் பார்க்கலாம். இதுவும் ஈஸியாக பண்ணுறது தான். டக்குன்னு ஸ்வீட் எதாவது சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு வீட்டில் கோதுமை மாவு, வாழைப்பழம் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு எடுத்துட்டோம்னா 5 நிமிஷத்தில் இதுவும் ரெடி ஆயிரும். கோதுமை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக ரவை, இந்த அளவெல்லாம் நான் அதில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. 1 கப்பு அளவுக்கு இதுவும் வெல்லத்தையும் இந்த மாதிரி ரொம்ப பாகலாக வைக்கணும் இல்லை, கரைஞ்சா போதும். அதை வடிகட்டி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ரவையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஏலக்காவும் சோடா உப்பும் போடணும். போட்டினா நல்லா புசு புசு நல்லா சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாலும் சரி, பனியார குழியில் போட்டாலும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 3 நாளைக்கு கூட நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.